لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إني أستغفر الله كل يوم 70 مرة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அப்தாபுல் அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் புனித ரமதானுடைய முதல் 10 நாட்களை நிறைவு செய்யக்கூடிய விழிப்பில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காரியங்களை கருதித்தான் ரமதானை 3 பிரிவுகளாக பிரித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அவ்வளவு ரஹ்மா, முந்திய 10 அருளுக்குரிய 10, வஅௌஸதுஹு மக்ஃபிரா, நடு 10 பாவ மன்னிப்பு பெறுவதற்குரிய 10, வஆகிருஹு அலிதுக்கும் மினன் நீரான், கடைசி 10 நரகத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய 10 என்பதை நாம் நன்றாக அறிவோம். அந்த அடிப்படையில் 2வது 10 இப்போது நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆண்டு முழுக்க மனிதன் செய்த பாவங்களை எல்லாம் கொட்டி தீர்த்து விடுவதற்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதமான சந்தர்ப்பம். அடுத்து வரக்கூடிய 10 நாட்களின் இரவும் பகலும் ஆதமுடைய மக்களின் பாவங்கள் மொத்தமாக கழுவி எடுக்கப்படுகிறது. எல்லா பாவங்களில் இருந்தும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள நினைப்பவர்களுக்கான ஒரு வாய்ப்பு. நாம் அறிந்திருக்கலாம், அடிக்கடி நம்முடைய நாவுகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ரமதான் என்கிற வார்த்தை. ரமதானுக்காக பொருள் தேடி நீங்கள் அரபி அகராதியிலே போனால் கரிக்குதல் என்று பொருள் போட்டிருப்பார்கள். ரமதான் என்றால் புனிதம் என்று அர்த்தம் அல்ல. நாம் சேர்ந்தது புனிதம், சங்கை எல்லாம். ரமதான் என்கிற வார்த்தைக்கு கரிக்குதல் என்று அர்த்தம். ஏதாவது ஒரு பொருளை தீயில் இட்டு சாம்பலாக்குகிற வார்த்தைக்கு ரமதான் என்று சொல்லுவோம். ஒரு நல்ல மாதத்திற்கு இப்படி ஒரு பெயர் என்று நாம் யோசித்தால் அங்கே நமக்கு விளக்கம் தரப்படுகிறது. மனிதர்களுடைய ஆதமுடைய மக்களின் பாவங்களை கரிக்கிறது இம்மாதம். எனவே இந்த மாதத்திற்கே கரிக்குதல் என்று பெயர் வைக்கப்பட்டு விட்டது. ஆதமுடைய மக்களின் பாவங்களை எல்லாம் கரித்து விடுவதற்கு அல்லாஹ் வழங்கிய சந்தர்ப்பம். அதிலும் குறிப்பாக இந்த 2வது 10 நாம் அடுத்து சந்திக்க இருக்கக்கூடிய 10 நாட்களிலும் பாவம் சாம்பலாக வேண்டும்.
இருக்கிற குற்றங்கள் அனைத்தும் கதிக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான பாவ மன்னிப்பை உள்ளத்தால், உள்ளத்தின் வருத்தத்தால், வாயின் வார்த்தையால், கடந்த கால கவலையால், வருங்கால பயத்தால் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த 2வது பத்து துவங்குகிற நேரத்தில் சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும். பாவம் செய்யாத யாரும் பூமியிலே இல்லை, யாரும் இல்லை, நபிமார்களை தவிர. அந்த நபிமார்களும் கூட மறதியாக சில சில குற்றங்கள் செய்து விட்டார்கள் என்பதையும் அவர்களுக்கு உடனடி மன்னிப்பு நாம் வழங்கியோம் என்பதையும் குர்ஆன் சொல்லுகிறது. நல்லடியார்களுக்கு குர்ஆன் அடையாளம் சொல்லுகிற போதே பாவம் செய்வார்கள் என்று வருகிறது. ஆனால் கூடவே பாவத்தை நினைத்து உடனடியாக மன்னிப்பு தேடுவார்கள் என்று வருகிறது. நல்லடியார்களுக்கு அர்த்தம் அறவே பாவம் செய்ய மாட்டார்கள் என்பதல்ல. பாவ மன்னிப்பில் ஒரு ரகசியம் உண்டு. சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் இது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பாவ மன்னிப்பில் உள்ள ரகசியம் இது. அல்லாஹ்விற்கு பாவமே செய்யாதவன் பிடிப்பதில்லை. பாவம் செய்யட்டும், ஆனால் மன்னித்து விடு என்று தன்னிடத்தில் அழுகட்டும். எல்லா வல்லமையும் பொருந்திய ஒருவன் தன்னிடத்திலே முழுமையாக சரண்டராகுவதை எதிர்பார்க்கிறான் அல்லவா? அதுபோல் பாவம் செய்துவிட்டு யாரெல்லாம் மன்னித்து விடு என்று கேட்கும் சூழ்நிலையை தான் அல்லாஹ் விரும்புகிறார். இப்படி கூட இருக்கிறது. லவ்லம் துஸ்னிபு ஃபதஸ்தக்பிரு, பாவம் செய்து, முஸ்லிம் ஷரீஃபில் வர்ற ஹதீஸ் இது. பாவம் செய்து நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை, பாவமே செய்யவில்லை என்றால் ஃபயஸ்ஹபுல்லாஹு பிகும் வயஅதி பிகௌமின் ஆகர் யஸ்னிபூன் ஃபயஸ்தக்பிரூன், அல்லாஹ் உங்களை அழித்து விட்டு வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவார். அந்த கூட்டம் பாவம் செய்யும், செய்துவிட்டு மன்னிப்பும் கேட்கும். அறவே பிறந்த நாளில் இருந்து இறந்த நாள் வரை நான் பாவம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கவில்லை. மனித அடிப்படையில் குற்றங்கள் நிகழ்வதற்கான எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எப்போதும் பாவத்தை தூண்டுகிற ஒரு ஆன்மா நப்சை உள்ளே வைத்திருக்கிறார். மலக்குகளின் நல்ல குணத்தை வைத்ததை போலவே சைத்தானின் கெட்ட குணத்தை வைத்திருக்கிறார். அப்படியானால் எல்லாம் நன்மை என்றாகிவிட்டால் நீ மலக்காகி விடுவாய், எல்லாம் தீமை என்றாகிவிட்டால் நீ சைத்தானாகி விடுவாய். இரண்டுக்கும் இடைப்பட்ட படைப்பு மனிதன். பாவம் செய்ய வேண்டும், மன்னித்து விடு என்று கேட்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அப்படி உள்ளவர்கள் தான் பிடிக்கும். அதனால் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பாவமே செய்யவில்லை உலகத்தில் யாரும் இல்லை என்றால் அல்லாஹ் உலகத்தை அழித்து விடுவார். பாவம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை. இன்னும் என்ன செய்யணும்? குர்ஆனிலே அல்லாஹ் அதற்கு விடை தருகிறான். வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன், ஏதாவது ஒரு பாவத்தை செய்வார்கள், அவ்வளவு அன்புசவும் அல்லது தங்களுக்கு தாங்களே ஏதேனும் அநியாயம் செய்து கொள்வார்கள், செய்து முடித்துவிட்டு ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், ஃபஸ்தக்பரு லிதுனூபிஹிம், தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பார்கள். வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? எதற்கு வேண்டுமானாலும் உலகத்தில் யாரையாவது நாம் காட்ட முடியும், கூப்பிட முடியும், கேட்க முடியும், உதவ முடியும், பரஸ்பரம் பரிமாற முடியும். பாவத்திற்கான மன்னிப்பு அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அல்லாஹ் அதை கேட்கிறான். அல்லாஹுவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? அந்த மன்னிப்பதற்கான நல்ல வாசலை முஸ்லிம்களுக்கு அவ்வப்போது விசேஷ காலங்கள் என்ற அடிப்படையில் பாவ மன்னிப்பிற்கு தொகுத்து தருவது போல் அல்லாஹ் ஒரு 10 நாட்கள் ஒப்படைக்கிறான். அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள், இந்த 10 நாட்களும் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிற எந்த குரலும் அதற்கு பிறகு பாவத்தோடு இருப்பதற்கான வாய்ப்பில்லை. குர்ஆனிலே பாவமும் சொல்லப்படுகிறது, மன்னிப்பும் சொல்லப்படுகிறது. அல்லாமா இப்னுல் கய்யிம் அலைஹி ரஹ்மா அவர்கள் சொல்லுவார்கள், உங்களின் குர்ஆன்
நோயும் சொல்லும் மருந்தும் சொல்லும். உங்களின் குர்ஆன் நோயும் சொல்லும் மருந்தும் சொல்லும். நோய்க்கு பெயர் பாவங்கள், மருந்திற்கு பெயர் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பிற்கு எத்தனை கோணம் இருக்கிறதோ அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிமார்களின் சாதனைகள் மாத்திரம் குர்ஆனில் இடம்பெறவில்லை. கவனிக்க வேண்டும், நபிமார்களின் சின்ன சின்ன பாவங்கள் இடம்பெறுகிறது. அதற்கு பின்னால் அவர்கள் எப்படி மன்னிப்பு கேட்டார்கள் என்கிற வாக்கியம் இடம்பெறுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனாவிலே தொடங்கி எல்லா நபிமார்களும் சின்ன சின்ன தவறுகளுக்காக எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள், என்ன வார்த்தைகளில் எல்லாம் கேட்டார்கள், அத்தனை நபிமார்களின் வார்த்தையும் சொல்லுகிறார்கள். பாவத்திற்கு அவ்வளவு பெரிய புண்ணியவான்களே பாவத்தை செய்து முடித்துவிட்டு என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள் என்றால் நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது என்று நம்மை பார்த்து கேட்பதற்காகத்தான் நபிமார்களின் வேறு பல சாதனைகளை சொல்ல வேண்டிய இறைவன் மிக முக்கியமாய் அவர்களுக்குள் நிகழ்ந்த நேர்ந்த சின்ன சின்ன தவறுகளை சொல்லி அதற்கு பாவங்களுக்கு அந்த அவர்கள் பரிகாரம் கேட்டவைகளையும் அல்லாஹ் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த குஃபார்கள், எதிரிகள், மக்களுக்கு காப்பர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எல்லா வகையிலும் இன்னல் தந்தவர்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய வேதனை வர வேண்டும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். கடுமையான தண்டனை வர வேண்டும். ஆனால் அவர்களும் கூட தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் எங்கள் பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். ரசூலை ஏற்கவில்லை என்பதால் அவர்கள் முஸ்லிம் இல்லை. ஆனாலும் அவர்கள் உதடுகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற முணுமுணுப்பு அவர்களின் உதடுகளில் இருந்தது. அவர்களுக்கு பெரிய வேதனை எதுவும் வரவில்லை என்பதற்கு அல்லாஹ் 2 காரணம் குர்ஆனில் சொல்லுகிறார். 2 காரணம். அதனால் தான் அவர்களுக்கு வேதனைகள் பெரிதாக வரவில்லை. முன்வாழ்ந்த கூட்டங்களை பார்க்கிறோம். பூகம்பத்தில் அழிக்கப்பட்டவர்கள், பேரிடியால் அழிக்கப்பட்டவர்கள், கல்மாரி மழையால் அழிக்கப்பட்டவர்கள், பூமி தலைகீழாக புரட்டப்பட்டவர்கள், நிறைய வேதனைகள். இவர்களுக்கு அதை விடவெல்லாம் பெரிதாக ஏதாவது வரும். ஒரு கூட்டம் குரங்காக மாற்றப்பட்டது, அதை விட பெரிதாக ஏதாவது வரும் என்றெல்லாம் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் அல்லாஹ் 2 வரி சொல்லுகிறான். வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். நபியை இவர்களை வேதனை செய்யாமல் இருக்க 2 காரணம் எனக்கு உண்டு. ஒன்று என்னன்னா, நீங்கள் அவர்களிடத்திலே வாழுகிற வரை அவர்களுக்கு வேதனை வராது. காரணம், நீங்கள் ஒரு மாபெரும் அருட்கொடை, நீங்கள் ஒரு அருட்பிழம்பு. உங்கள் கூட்டத்திற்கு வேதனை வராமல் இருக்கவும் உங்களுடைய அருள் காரணம் ஒன்று. 2வது காரணம், எந்த கூட்டத்தையும் என் பாவத்தை மன்னிப்பாயாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருப்பவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன். நமக்கு இந்த வார்த்தை தான் முக்கியம். என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று முணுமுணுக்கிற எந்த உதடும் அல்லாஹ்வின் வேதனைக்கு ஆளாகாது. அந்த வேதனைக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு நான் திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பொதுவாக சொன்னால் எங்கே சமயங்களில் அசட்டையாக்கி விடுவோமோ என்று ஒட்டுமொத்த ரமதானின் ஒரு நடுப்பகுதியை 10 நாட்களை பிரித்து தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 10 நாட்களும் பாவ மன்னிப்பிற்குரிய நாட்கள். இந்த அடுத்து வரக்கூடிய 10 நாட்களும் நம் உதடுகள் முணுமுணுக்க வேண்டிய, உச்சரிக்க வேண்டிய, உள்ளம் வருந்த வேண்டிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். முன்பின் அனைத்து குற்றங்களும் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எந்திரிக்கிறப்போ, உட்கார்றப்போ, தூங்குறப்போ, ஒருக்கணிக்கிறப்போ, படுக்கிறப்போ அனைத்து இடங்களிலும் வார்த்தை உதடுகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாம் புரிய வேண்டிய இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த பாவ மன்னிப்பிட உண்டு. அல்லாஹ் இந்த உலகத்தில்
எல்லா அருட்கொடைகளையும் காபிர்களுக்கும் கிடைக்க செய்திருக்கிறார். முஸ்லிம்களுக்கும் உண்டு, காபிர்களுக்கும் உண்டு. இங்கே எந்த வித்தியாசம் இல்லை. வசதி வாய்ப்பு, பணம், வீடு, மாளிகை எல்லாம் உண்டு. முஸ்லிமுக்கு மாத்திரமல்ல, காபிருக்கும் உண்டு. பின் முஸ்லிம்களுக்கு என்பது மறுமையில் மட்டும்தான், அங்கே காபிர்களுக்கு இல்லை. ஆனா உலகத்திலேயே இந்த பாவ மன்னிப்பு காபிர்களுக்கு இல்லைன்னு வச்சுட்டான். யாரும் எந்த காபிருக்கும் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, துவா செய்யலாம். யாராவது ஒரு காபிர், நம்மிடத்தில் வேலைக்கு இருப்பவர், டிரைவராக இருப்பவர், அல்லது தொழிலில் தொடர்பில் இருப்பவர், நன்றாக பழகக்கூடிய எத்தனையோ பேர் உடல் நலன் கோரி கேட்கலாம். ஷிஃபாவை கொடுப்பாயாக கேட்கலாம், ஆயுள் நீதி தருவாயாக கேட்கலாம், அவருக்கு பரக்கத்து செய்வாயாக கேட்கலாம். காபிர்களுக்கு எல்லாம் கேட்க முடியும், பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, கேட்கக்கூடாது என்று தடை உத்தரவு. அப்படியானால் பாவ மன்னிப்பு இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தம். இந்த உலகத்திலேயே அத்தனை பேருக்கும் பொதுவானவனாக இருப்பவன் ஒரு செயலை முஸ்லிம்களுக்கு மட்டும் என்று வைத்து விட்டார், அது பாவ மன்னிப்பு. ரஹ்மான் என்கிற வார்த்தைக்கு நாம் பொருள் தேடி போனால் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள், காபிர்கள், நல்லோர் கொல்லோர் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன் என்பது அந்த ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் பாவ மன்னிப்பை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை, இவருக்கு மன்னிப்பாயாக என்பதை முஸ்லிமை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்காக, என்னுடைய தந்தைக்கு பாவத்தை மன்னிப்பாயாக. குர்ஆன்ல 2-3 இடத்துல அவர்கள் சொன்னது வருகிறது. நேரடியா ஒரு தடவை தந்தையவே பார்த்து சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்போ தந்தையை பார்த்தே சொன்னார்கள், நீங்க என்ன அனுப்புறீங்க பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க என்னுடைய தந்தை, நான் என்னுடைய ரப்பிட்ட உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனின் பொறுப்புணர்வாக சொல்லிட்டு வெளியே வர்றார். வந்துட்டு கேட்கிறார், என் தந்தையை மன்னித்து விடு, அவர் வழி தவறி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, அவருக்காக இனிமேல் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. மாற்று தரத்தில் இருக்கிற போது, காபிராக இருக்கிற போது, கலிமாவை ஏற்காத போது எந்த நலன்களுக்காக வேண்டுமானாலும் பிரார்த்திக்கலாம், மன்னிப்பு கேட்கக்கூடாது. மரணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கையின் எந்த நன்மையையும் காபிர்களுக்காக கருதக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்ல, சொல்லப்பட்ட சட்டம் நமக்கும் தான். குர்ஆனில் இருக்கிறது, மகானலி நபியி வல்லதீன ஆமனு, ஒரு நபிக்கோ ஈமான் கொண்டவர்களுக்கோ கூடாது, அய்யஸ்தக்பிருலில் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது ஒரு நபிக்கும் கூடாது, முஸ்லிம்களுக்கும் கூடாது. குர்ஆனை வாசிக்கிற பல பேருக்கு சந்தேகம் வரலாம், இப்ராஹிம் கேட்டிருக்கிறாரே, அல்லாஹ்வே பதில் சொல்கிறான், வமா கான இஸ்திக்பார் இப்ராஹிம் லிஅபீஹி இல்லா அன் மவ்இதா, இப்ராஹிம் தன் தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்டது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவ்வுன் லில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் விரோதி என்று தெளிவாக தெரிந்த போது அந்த பாவ மன்னிப்பில இருந்து விலகிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் அவங்க தகப்பனாருக்காக பிரார்த்திக்கவே இல்லை. இன்ன இப்ராஹிம் அல்லாஹுல் ஹலீம், நிச்சயமாக இப்ராஹிம் அல்லாஹுவை சார்ந்தவராகவும் சகிப்புத்தன்மையாளராகவும் இருக்கிறார் என்கிற குர்ஆனின் வசனம் நாம் பெற்றிருக்கிற பாவ மன்னிப்பு நமக்கு மட்டும் சொந்தம் என்பது, உலகத்திலேயே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய பெரிய நேமத். எல்லா நேரங்களிலும் வாயிலே பாவத்தினுடைய மன்னிப்பு. தப்பு செஞ்சவன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், தப்பு செய்யாதவனுக்கு என்ன என்று நினைக்கலாம். தப்பு செய்பவர்கள் சொல்லும் வார்த்தை எல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எந்த நன்மை வேண்டுமானாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ். குர்ஆனில் வருகிறது, வானம் பொய்த்து விட்டதா, மழை இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு, மழை பெய்யும். குழந்தை இல்லையா, பாவ மன்னிப்பு தேடு. சம்பந்தம் இல்லாத 2 சப்ஜெக்டாக தெரிகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யும்சிதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், நீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பாவ மன்னிப்பு தேடு, குழந்தை கொடுப்பான். காசு பணங்களில் பரக்கத்து இல்லை, பாவ மன்னிப்பு தேடு, பரக்கத்து கொடுப்பான். சூரா நூஹில வரக்கூடிய 3 செய்தி, வானத்தின் மழையும் மக்கள் செல்வமும் பொருளாதாரமும்
மூன்றும் வேண்டுவோர் இஸ்தக்பிரு ரப்பக்கும், நீங்கள் உங்கள் ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். பாவ மன்னிப்பு என்பது பாவம் செய்தவர்களுக்கானது அல்ல, நன்மையை விரும்புகிற அத்தனை பேருக்குமானது. அதற்காகத்தான் ஒரு 10 நாட்கள் புனித ரமதானில் தனியாக பாவ மன்னிப்பிற்காக ஒதுக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இது குறிப்பிட்ட காலம் மாத்திரமல்ல, காலம் முழுக்க உதடுகள் உச்சரிக்க வேண்டிய வார்த்தைகளில் உலகத்தின் சிறந்த திக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது, என் பாவத்தை மன்னிப்பாயாக என்பது. அல்லாஹு தஆலாவுக்கு ஆதமுடைய மகனின் வாயிலிருந்து வெளிவருகிற வார்த்தைகளில் என்னை மன்னித்து விடு என்று கேட்கிற போது அடையும் மகிழ்ச்சியை விட அல்லாஹ்வுக்கு வேறு மகிழ்ச்சி இல்லை. மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானாம், மன்னிப்பதற்கு ஒரு ரப்பு இருக்கிறான் என்று தெரிந்துதானே இவர்கள் கேட்கிறார்கள். நான் மன்னிப்பேன் என்ற நம்பிக்கையிலே தானே கேட்கிறார்கள். அவர்கள் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், வேறு யாரிடமும் கேட்க முடியாது, கேட்பதில்லையே, எனவே மன்னிக்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிற பாவ மன்னிப்பு எல்லா காலங்களிலும் வரலாம். அதில் குறிப்பாக ஒரு விசேஷ நாளை அல்லாஹுவாக ஏற்பாடு செய்து சொல்லித் தருகிறார். சரி, இந்த 10 நாள்ல எப்படி செய்யலாம்? குர்ஆன்ல பாவ மன்னிப்புக்குன்னு ஏதாவது நேரம் இருக்குதா அப்படின்னு நாம தேடி பார்த்தா ஒரே ஒரு நேரம் திரும்ப 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 வருகிறது குர்ஆன்ல. அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு நமக்கெல்லாம் தெரியும். அல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நல்லடியார்களை பற்றிய வசனம் இது. அஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்கள், அஸ்ஸாதிகீன், உண்மையாளர்கள், அல் கானிதீன், வணக்க வழிபாடுடையவர்கள். வரிசையா சொல்லிட்டு ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? அல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். குர்ஆனில் வேறு பல இடத்தில் அவுலியாவுல்லாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்களை பற்றி வரிசைப்படுத்துகிற போது கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவில் சிறிது நேரம் தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்பிரூன், சஹரிலே எழுந்து பாவ மன்னிப்பு தேடுவார்கள். உலகத்திலேயே பாவங்களை முற்றாக ஒழிப்பதற்கு, ஒட்டுமொத்தமாக கழுவி தூய்மைப்படுத்துவதற்கு உகந்த நேரம் சஹருடைய நேரம். நமக்கு ரமதானும் வாய்ப்பிருக்கிறது, அதில் 2வது 10ம் வாய்ப்பிருக்கிறது. அதிலே சஹர் நேரத்தில் விழிப்பதற்கான நல்ல வாய்ப்பு கூடியும் இருக்கிறது. ஒரு பாவ மன்னிப்புக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து கொடுத்ததற்கு பிறகு இது வீழ்ச்சி போய்விடக்கூடாது, இந்த வாய்ப்பு நழுவி போய்விடக்கூடாது. ஒருவேளை கடைசி ரமதானாக நமக்கு இருக்கலாம் என்கிற நினைவு யாருக்காவது வருமானால் இந்த ரமதான் 2வது 10ஓடு நம்முடைய ஒட்டுமொத்த கணக்கு தீர்க்கப்பட வேண்டும். எந்த பாவமும் இல்லை என்கிற அளவுக்கு அதற்கு இந்த 2வது 10 பயன்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை அடுத்த ரமதானை சந்திக்காவிட்டாலும் இவருடைய பேலன்ஸ்ல பெருசா எதுவும் பாவம் இல்லை என்கிற சூழ்நிலைக்கு வர வேண்டுமானால் அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையினுடைய பொன்னான பொழுதுகள். இந்த 10 நாட்களிலும் அந்த சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு. யாராவது முதியவர்கள், முடியாதவர்கள் நோன்பு வைக்கவில்லை என்றாலும் கூட அந்த நேரம் மன்னிப்பிற்கான நேரம். அந்த நேரத்தில் எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் மன்னிப்பாயாக என்று கேட்பதற்காகவே அந்த நேரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டால் அதற்கு பிறகான பரிசுத்தம், தௌபா செய்த ஒரு மனிதனுடைய பரிசுத்தம் பாவமே செய்யாத குழந்தையை போல் சுத்தமாகி விடுவார். வெற்று வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளிலிருந்து அதற்கு நிறைய உண்டு. குற்றம் செய்துவிட்ட ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொல்லுவதற்கு இஸ்லாமிய நீதிமன்றப்படி தீர்ப்பு செய்யப்பட்டதற்கு பிறகு குற்றவியல் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அந்த பெண் கதறுவாள். சத்தம் போடுகிற பெண்ணுக்கு இடையில் யாரோ தண்டனையை நிறைவேற்ற போனவர் தெரியாமல் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி திட்டு விடுவார். நாசமா போக, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கிற, பாவத்திற்கு தண்டனையை தருகிற போதே திட்டு விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் நடைபெறுகிறது. இந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னார்கள், குற்றம் செய்ததற்கு தண்டிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த பெண் ஒரு தௌபா அல்லாஹ்ட்ட செஞ்சுட்டா. அந்த பெண்ணுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். உளம் வருத்தி தௌபா செய்கிற யாரையும் ஏற்றுக்குவான், ஏற்றுக்கிட்டான்.
எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய தௌபா அந்த பெண் செய்தாள் என்றால், பூரா மதீனாவாசிகளுக்கும் தேவையான தௌபாவுக்கு அந்த ஒரு பெண்ணுடைய தௌபாவை எடுத்து எல்லா வீட்டுக்கும் கொடுத்தா மதீனாவுக்கே போதும். அந்த அளவுக்கு பெரிய தௌபாவை செஞ்சுட்டான். அவ்வளவு பெரிய தௌபாவை எல்லாம் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நீ வார்த்தையில நீ என்ன இப்படி பாவம் செஞ்சுட்டேன்னு அந்த பொம்பளை திட்டுறதுல அர்த்தம் இல்லை, திட்டக்கூடாது. அந்த பெண் செய்த தௌபா அவ்வளவு பெரிய தௌபா. ஒரு குற்றம் செய்து, அதுவும் தண்டனை குற்றம் செய்து, விபச்சாரம் உள்ளிட்ட குற்றத்தை செய்து, குற்றம் நிறைவேற்றப்படுகிற, தண்டனை நிறைவேற்றப்படுகிற கட்டத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்கிற ஒரு அடியானின் நாவுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை. ஒரு ஊருக்கே தேவையான அளவுக்குள்ள பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால், எத்தனை பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் அவன் திரும்பும் ரமலானில் அவனை பிடித்து உழுக்குகிற போது, எங்களுக்கு உன்னை தவிர மன்னிப்பதற்கு வேறு யாரும் இல்லை, நீதான் மன்னித்தாக வேண்டும் என்கிற போது, மன்னிப்பதற்குள்ள எல்லா தகுதியும் உனக்கு மட்டுமே இருக்கிறது என்று அவனை பிடித்து உழுக்குகிற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை மன்னிப்பார். தேவை நான் பாவம் செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வது போல எடுத்த உடனே மன்னிப்பு கேட்கல, ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. வலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்து விட்டோம், நாங்கள் நிறைய பாவம் செய்து விட்டோம். வயில்லம் தகஃபர்லனா வதர்ஹம்னா, நீ மன்னிச்சு திரும்ப செய்யலைன்னா நஷ்டவாளியா போயிருந்தேன். பாவத்தை ஒத்துக்கொள்ளுவது மன்னிப்பு கேட்பதனுடைய முதல் ரகம். எடுத்த உடனே என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுன்னு கேட்கறது ஒண்ணு. நான் பாவம் செஞ்சுட்டேன், ஏராளமான பாவம் செய்திருக்கிறேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக மட்டும் இருந்திருந்தா மன்னிச்சிருக்க மாட்டான்டா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அக்கிரமக்காரன், நான் அநியாயம் செய்து விட்டேன் யா அல்லாஹ். தானாக மீன் வயிறு திறக்கிறது வெளியில வருகிறார்கள், குர்ஆனில் இருக்கிறது. எத்தனை நபி பாவ மன்னிப்பு கேட்டதா குர்ஆன்ல இருக்கோ அத்தனை நபியினுடைய பாவ மன்னிப்பு வாசகங்களை எடுத்து வெளியே வச்சு பாருங்க. முதல் வேலை அவங்க சொன்னது என்ன தெரியுமா? யாரெல்லாம் நிறைய பாவம் பண்ணிட்டோம், பாவம் செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்ளுகின்ற அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த பாவத்தை நீ மன்னிப்பாயாலே என்று கேட்க வேண்டும். என்ன செஞ்சோன்னு சொல்லாம, என்ன செஞ்சோன்னு சொல்லாம உள்ளுக்குள்ள எல்லாம் அப்படி மூடி மறைச்சு வச்சுட்டு பெரும்பாலும் தப்பித்துக் கொள்ளுவதற்குள்ள வழிகளை மாத்திரம் தேடுகிற மனித புத்தியில் மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக என்ற வார்த்தை மட்டுமல்ல, குற்றத்தை ஒத்துக்கொள்ளுதல், அந்த கடத்தலான குற்றத்திற்காக வருந்துதல், இதையெல்லாம் சேர்த்து பாவ மன்னிப்பாக கேட்கிற போது அல்லாஹ் தன் மன்னிப்பின் வாசலை அடுத்த 10 நாட்களுக்கு திறந்து வைத்திருக்கிறான். எனவே ரமதான் நல்ல வாய்ப்பு, அதில் 2வது 10 அடையூறு நல்ல வாய்ப்பு. அந்த 2வது 10லையும் சகரிலையும் குறிப்பாக இஃப்தாரிலையும் துஆ கபூலாகிற இந்த 2 நேரங்களிலும் உங்களுக்கு மாத்திரமல்ல உலக முஸ்லிம்கள் எல்லோரும் பாவ மன்னிப்புக்காகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம்முடைய பாவங்களை கழுவி அல்லாஹ் தூய்மைப்படுத்துவானாக. புனித ரமதான் என்கிற வார்த்தைக்கு உள்ள கரிக்குதல் என்கிற அர்த்தத்தை போலவே அல்லாஹ் நம் பாவங்கள் அனைத்தையும் கரித்து நம்மை மாற்றில்லாமல் அல்லாஹ் தூய்மையாக்குவானாக. இன்னமும் பல ரமலானை சந்திக்கிற பாவ மன்னிப்புகளை சந்திக்கின்ற நற்பேற்றை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.